வணக்கம். சென்ற வாரம் நண்பர்களோடு ஆந்திர பிரதேஷ் நந்தியால் மாவட்டத்தில் இருக்கும் அகோபிலம் திவ்ய கஷேத்திரத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கும் 108 திவ்ய தேசங்களில் ஒரு முக்கியமான கஷேத்திரம். பெருமாள் நரசிம்ம ரூபத்தில் இங்கே இருக்கிறார். 9 வடிவங்களில் இங்கே இருக்கிறார். நவ நரசிம்ம கஷேத்திரம் என்று கூறப்படுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இங்கே வழிபாடு நடப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராஜா விக்ரமாதித்யா இங்கே வந்து தரிசனம் செய்திருக்கிறார் என்று அங்கே இருக்கும் கல்வெட்டுகளில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கஷேத்திரத்தில் 9 நரசிம்மர், நவ நரசிம்மர்கள் இருக்கிறார்கள். அவற்றை நாம் சென்று தரிசிக்க வேண்டும். நாங்கள் இங்கே சென்னையிலிருந்து சுமார் 360 கிலோமீட்டரில் அகோபிலம் கஷேத்திரம் இருக்குது. கஷேத்திரம் முக்கியமான லோவர் அகோபிலம், கீழ் அகோபிலம் என்கிறார்கள். அது தரை மட்டத்தில் தான் இருக்கிறது. சென்னையிலிருந்து சுலபமாக சென்று விடலாம். இப்பொழுது பல தங்கும் விடுதிகள் இருக்கிறது. அகோபிலம் மட் என்பதும் இருக்கிறது. வார நாட்களில் சென்றால் கூட்டம் அவ்வளவாக இருக்காது என்று கூறுகிறார்கள். வார விடுமுறையில் நாங்கள் சென்றதால், அதுவும் ரிபப்ளிக் டே விடுமுறையில் சென்றதால் கூட்டம் ரொம்ப அதிகம், ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். அதனால் உங்களுக்கு விடுதி வசதிகளை எல்லாம் முன்பாகவே முன்பதிவு செய்து செல்வது உகந்ததாக இருக்கும். இந்த அகோபில கஷேத்திரம் ஒரு கோவில் கிடையாது. நான் சொன்னது மாதிரி 9 நரசிம்மர்கள் இருக்கிறார்கள். முதலில் நீங்கள் போய் அகோபிலம் ஊரில், அதாவது சின்ன அகோபிலம், கீழ் அகோபிலம், அங்கே போய் தங்கினீர்கள் என்றால் அங்கே லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மியோடு, லக்ஷ்மி தாயாரோடு இருக்கிறார். அது ஒரு பெரிய கோவில். அது நடந்தே சென்று விடலாம். அது 9 நரசிம்மர்கள் கிடையாது. ஆனால் அதுதான் முக்கியமான ஒரு கோவில். தரைமட்டத்திலேயே இருக்கிறது. சுலபமாக சென்று விடலாம். அதை தரிசனம் செய்துவிட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை காலை சென்னையிலிருந்து கிளம்பினோம். மதியம் சுமார் ஒரு 2-3 மணிக்கு அகோபிலம் சென்று விட்டோம். 360 கிலோமீட்டர், சுமார் 7 to 8 மணி நேரங்கள் ஆகும். அங்கே சென்று லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்துவிட்டு அங்கே அருகிலேயே கார் செல்லக்கூடிய தூரத்தில் சுமார் 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் சத்ரவத நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர் என்று 2 நரசிம்மர் சந்நிதிகள் இருக்கிறது. அது சுமார் 2 கிலோமீட்டரில் சென்று விடலாம். ரொம்ப நடை கிடையாது. எல்லோருமே சுலபமாக செல்லலாம். 2மே ரொம்ப அழகான நரசிம்ம ரூபங்கள். கண்ணிலேயே இருக்கிறார் அந்த நரசிம்மர் பெருமாள். அதை வெள்ளிக்கிழமை 2 நரசிம்மர் தரிசனம் செய்து விட்டோம். அடுத்த நாள் காலை கிளம்பி சுமார் ஒரு 4-5 கிலோமீட்டர் வேன் அல்லது ஜீப் அல்லது ஆட்டோவில் செல்ல வேண்டும். ஒரு செக் போஸ்ட் வரைக்கும் அவர்கள் அலோ செய்கிறார்கள். அங்கே சென்று அங்கிருந்து அடுத்த 2-3 கிலோமீட்டருக்கு ஃப்ரீ பஸ் விடுகிறார்கள். அந்த பஸ்ஸில் சென்றால் அப்பர் அகோபிலம் என்னும் இடம் வருகிறது. அதில் அகோபிலம் கோவில். இதுதான் இந்த நவ நரசிம்மரில் மிக முக்கியமான முதலாவது நரசிம்மர். அது ஒரு பெரிய கோவில். அதை தரிசனம் செய்து விடலாம். இது அவ்வளவாக நடை கிடையாது. ஆனால் இதற்கு அடுத்து செல்லக்கூடிய 4ம் மலை மீது ஏறி செல்ல வேண்டும். அடுத்து 4 நரசிம்மர்கள் மலை மீது ஒவ்வொரு நிலையாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு நிலையில் இருக்கிறார்கள். சுமார் 2 to 2.5 மணி நேரங்கள் ஆகிறது எல்லாம் அடுத்த 4யுமே தரிசனம் செய்து வருவதற்கு. வார விடுமுறை என்பதால் அதிகமாக கூட்டம் இருந்தது. நடப்பது பாதை என்று பெரிதாக கிடையாது. பாறைகள், ஓடைகள், மணல் இப்படிதான் கடந்து செல்ல வேண்டும். வயதானவர்களும் வந்தார்கள். சிலர் டோலை என்கிற இதில், அதாவது நாற்காலியை 4 தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதற்கு சுமார் ஒரு 4000 ரூபாய் கொடுத்தால் அவர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்களாம். அந்த சேவை செய்வதற்காக கொஞ்சம் கடினம்தான். மலை மீது 4 நரசிம்மர்களை தரிசிக்க மலை மீது ஏறி செல்ல வேண்டும். ஒவ்வொரு நிலையில் நான் சொன்னது போலவே ஒவ்வொரு சந்நிதி இருக்கிறது. முதலாவதாக நான் சொன்னது மாதிரி அகோபிலம் அந்த பெரிய கோவிலை தரிசனம் செய்துவிட்டு வராக நரசிம்மர், அடுத்தது ரொம்ப மேல ஜுவால நரசிம்மர் என்று இருக்கிறார். அடுத்தது மாலோல நரசிம்மர். அதை முடித்து நாம் கீழே இறங்கினோம் என்றால் இந்த இலவச பஸ் நம்மை கொண்டு சென்று விட்ட இடத்திலேயே கரஞ்ச நரசிம்மர் என்று இருக்கிறார். அதாவது முதல் நாள் நான் சொன்ன போல வெள்ளிக்கிழமை சத்ரவத நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், இவை 2யும் காரில் சென்றே தரிசனம் செய்து விட்டோம். அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை, முதலில் இந்த பஸ்ஸில் சென்று 5 கிலோமீட்டர், அதுக்கப்புறமா 2 கிலோமீட்டர் பஸ்ஸில் சென்று அகோபில நரசிம்மர், வராக நரசிம்மர், ஜுவால நரசிம்மர், மாலோல நரசிம்மர், கரஞ்ச நரசிம்மர், இவை 5 இவற்றை தரிசனம் செய்தோம். அன்று மாலை மீதம் இருக்கும் 2 நரசிம்மர் சன்னதிகளை சேமித்தோம். அதற்கு செல்ல ஃபாரஸ்ட், அது ரிசர்வ் ஃபாரஸ்ட், ரெட் சாண்டர்ஸ் செம்மரம் இருப்பதால் அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அங்கே பாஸ் வாங்கி கொண்டு அல்லது அங்கே லோக்கலில் இருக்கும் ஜீப்பில் நாம் செல்லலாம்.
சென்றால் ஒரு செக் போஸ்ட் இருக்கிறது. ஒரு ஜீப்புக்கு 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஜீப்புக்கு சுமார் 3000 ரூபாய் வாங்குகிறார்கள் அந்த சேவைக்காக. தனியார் தான் செய்கிறார்கள். அது லோவர் அகோபுலத்திலே நாம் அந்த சேவையை பெற்றுக்கொண்டு ஜீப்பில் தான் செல்ல முடியும். ஏன்னால் பாதை என்று ஒன்றுமே கிடையாது. அதாவது வெறும் மணல், கிட்டத்தட்ட டெசர்ட் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கிறது. நம்முடைய கார் எல்லாம் கண்டிப்பாக செல்ல முடியாது. தூக்கி தூக்கி போடுகிறது. மேடு பள்ளம், ரொம்ப கடினமான ஒரு பயணம். ஜீப்பில் சென்றாலும் கடினமாக தான் இருந்தது. சுமார் 1.5 மணி நேரங்கள் ஜீப்பிலேயே ஆகிறது அங்கே போவதற்காக. அதில் சென்று பாவன நரசிம்மர் மற்றும் பார்கவ நரசிம்மர், இவை இந்த 2 சன்னதிகளையும் நாம் தரிசனம் செய்யலாம். ஸோ அப்படி பார்த்தோம் என்றால் 9 நரசிம்மர்களை தரிசனம் செய்துவிட்டோம். முதல் நாள் மாலையில் முதலாவது லட்சுமி நரசிம்மரை சேவித்துவிட்டு சத்ரவத நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், அடுத்த நாள் காலை அந்த மலை கீழே இருந்து அகோகுல நரசிம்மர் என்று ஆரம்பித்து வராக, ஜுவால, மாலோல, கரஞ்ச நரசிம்மர்களை சேவித்துவிட்டு அன்று மாலையே ஃபாரஸ்ட் உள்ள காட்டுக்குள் இருக்கும் பாவன நரசிம்மர், பார்கவ நரசிம்மர் இவற்றை தரிசனம் செய்து அன்று தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை கிளம்பி சென்னைக்கு வந்தோம். கொஞ்சம் சிரமமான பயணம் தான் இது. சுலபமாக எல்லோராலும் செய்யக்கூடிய பயணம் இல்லை. ஆனால் கொஞ்சம் மனதில் தைரியமும் நரசிம்மர் மேல் பக்தியும் இருந்தால் கண்டிப்பாக செல்லலாம். ரொம்ப வயதானவர்கள் அந்த டோலை சர்வீஸை உபயோகித்து போகலாம். ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக எனது உறவினர்களும் சென்றபோது இருந்த வசதிகளை விட தற்போது நன்றாக இருப்பதாக அந்த படங்களை பார்த்து இப்போது நான் சென்ற அனுபவத்தையும் கம்பேர் செய்து பார்த்தால் இருந்தது. ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் இங்கே அகோகுல கஷேத்திரத்திற்கு சென்று நரசிம்மரை தரிசித்து புண்ணியம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.